சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் கிரேவி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிளான் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். பட்டு அதில் வந்து ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கல, அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்களுக்கு மட்டும் 2 முட்டையை மட்டும் அவிச்சு கொடுத்தாச்சு. ஏன்னா அதில் தக்காளி ஆட் பண்ண மறந்துட்டேன். தக்காளி போட்டிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்திருக்கும். எண்ணெயும் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம லைஃப்பில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். எல்லோரும் மேரேஜ் ஆகும், தூரமாக போயிடுவோம். பட் அதோடு அவங்களோட கான்வர்சேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். டிபி பார்ப்பாங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, பட் கால் பண்ணலாம் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாலும் நம்ம லைஃப்பை விட்டு போகவே மாட்டேன்னு அடம்பிடிச்சி நம்ம கூடவே இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. கல்யாணம் ஆனாலும் சரி, குழந்தை பிறந்துட்டாலும் சரி, தூரமாக போயிட்டாலும் சரி, விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் கால் பண்ணி 1 hour ஆச்சும் பேசுவோம். அப்படி வந்து என் லைஃப்பில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 20 ஃப்ரெண்ட்ஸ் இருந்த இடத்துல 2 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக கடைசி வரைக்கும் வந்தாலும் அதுவே ஒரு பெரிய சாதனை தான். உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.